அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு 2024ஆம் ஆண்டு கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன, சரிங்களா? அதை எந்த ராசிக்காரங்க இந்த 2024 கவனமாக இருக்கணும், சரிங்களா? அது முதல் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசி வந்து ராசிநாதன் சந்திரன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க பாருங்கள், தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அன்பு அதுக்கு அடுத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்துவாங்க, அமைதியாக இருப்பாங்க, நல்ல ஒரு இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. டக்குன்னு கலங்கிடுவாங்க. அவங்கள எதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்கும், டக்குன்னு கண் கலங்கிடுவாங்க. ஒரு ஈவிறக்கம் அன்பு பாசம் அதிகமாக உள்ள ராசி இந்த கடகராசி. மனிதநேயம் மிக்க ஒரு ராசி இந்த கடகராசி. ஒரு ராசிக்கு பாருங்கள், இப்போ 8ஆம் இடத்துல சனி வந்து கும்பராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க, சரிங்களா? 8ஆம் இடத்துல கும்பராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காரு. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்கார், 3ஆம் இடத்துல கேது இருக்கார், சரிங்களா? 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ எங்கே வருவார்? ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். 2024 ஏப்ரல் குரு பயிற்சி நடக்கும். மே மாதத்துலேருந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கும், சரிங்களா? கடகராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, 8ல் சனி இருக்காருங்க, அஷ்டம சனி. பொதுவாகவே பாருங்கள், 7.5 சனியில் ஜென்ம சனியில் பாதிப்பு கொடுக்கும், அஷ்டம சனியில் பாதிப்பு கொடுக்கும். என்ன காரணம்? அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிங்கிற அமைப்படி அந்த 8ல் இருக்க சனி சில இடையூறுகளையும் சில பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். என்ன காரணம்? சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. இந்த 3 கர்மாவும் செயல்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். கர்மக்காரகனின் தலைவன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன்னா சனி தான் இருக்கிறதுலே ஒரு ராசியிலே வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி தான். ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறக்கே 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இப்போ 8ஆம் இடத்துக்கு இருக்க வந்து சனி வந்து என்ன பண்ணுவார்னா, மந்தத்தை கொடுப்பார், நிதானத்தை கொடுப்பார், சோம்பேறித்தனம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் தேவையில்லாத நஷ்டங்களையும் கொடுத்துருவார். அதனால் கடகராசிக்காரங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா 8ல் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா சில நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா 8ஆம் இடங்கிறது என்ன? வலி, வேதனை, அதே மாதிரி துன்பம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்கமான எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்துல இருக்க சனினால் சில பிரச்சனைகள் இடையூறு வரதான் செய்யும். யாரையும் நம்பக்கூடாது. கடகராசி நேயர்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேரில் பாருங்கள், இந்த ஒரு வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வேலை செய்கிற இடத்துல யாரும் மதிக்கலைன்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு ஒத்து வரலைன்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி தன்னை விட தகுதி குறைவான இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா மேலதிகாரியாக இருக்காங்க சார், சூப்பர்வைசராக இருக்காங்க, மேனேஜராக இருக்காங்க. நாங்கள் டேலண்டான பர்சனாக இருக்கோம், ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, எங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களோட கம்மியாக படித்தவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா தகுதி திறமை கம்மியாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க, எங்களால் எதுவும் முன்னேற முடியல, வளர முடியல, நாங்கள் எந்த பாவமும் செய்யலை யாருக்கும். இந்த மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க இப்படி தாங்க போயிட்டுருக்கு ஒரு வருஷமாக. ஜனவரி 17 இப்படி தான் சனி பயிற்சி நடந்ததுலேருந்தே கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. வருமானத்தை திறமைக்கேற்ற படிப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, வருமானம் இல்லை, தகுதிக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு இல்லை, பணம் இல்லை, ஒரு சில பேத்துக்குள்ள சம்பள பாக்கி இருக்குது, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இந்த காலகட்டங்களில் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிங்க, வாக்குவாதம் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அஷ்டம் சனியில் தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது புதுசாக. ஏன்னா ஆல்ரெடி தொழில் ஆரம்பித்தவங்களே பிரச்சனையில் இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும். எப்போ கிடைக்குன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரும். நான் குரு 11ஆம் இடத்துல இருக்கனால மாற்றங்கள் நடக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் 2024ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்க யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க, சரிங்களா? முதலீடு போடுறவங்க ரொம்ப யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா பணத்தை போட்டு முதலீடு போட்டு அப்புறம் ஏன்டா நம்ம பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டோமே, எதுக்கு நம்ம போட்டோன்னு சொல்லி அப்புறம் யோசிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? அப்புறம் யோசிப்பீங்க, அப்புறம் ஏன் பணத்தை போட்டு ஏமாந்துட்டோம் அந்த மாதிரி யோசிப்பீங்க. அதனால் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் 3-4 தடவைக்கு யோசிச்சு அடுத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு ஆலோசனை கேட்டு எதாக இருந்தாலும் முடிவெடுங்க, சரிங்களா? பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். பகல் நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரமாக இருந்தாலும் சரி, தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, சிறு பிரயாணமாக இருந்தாலும் சரி, பிரயாணங்களில் ரொம்ப ஜாக்கிரதை எச்சரிக்கையாக நடந்துக்குங்க, சரிங்களா? கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல. கணவன் மனைவி மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுக்கு அசிங்கமானப்படுத்துறதே உங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட்டுத்தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. கூட்டுத்தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. கூட்டுத்தொழில் உங்கள் பங்குதாரர் உங்கள் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி ஒரு ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. கணவன் மனைவிட்டு கருத்து வேறுபடணும், அந்த விஷயத்திலும் கவனமாக இருந்துங்க. புதிய நண்பர்கள் வருவாங்க, புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால தான் முன்னாடி சொன்னேன், யாரையும் நம்பாமல் நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போங்க.
நீங்கள் பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, தொழில் பண்ணுங்கள். உங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது. அளவுக்கு அதிகமாக நம்பி நான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறேன், நான் லாட்டரி வாங்க போகிறேன், நான் ரேஸில் ஈடுபட போகிறேன், நான் பங்குச்சந்தை சூதாட்டத்தில் இதெல்லாம் நான் ஈடுபட போகிறேன், அதேமாதிரி ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சினால சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் பணத்தில் முதலீடு போட போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி போட்டு மாட்டிக்காதீங்க. அதில் சிக்கல் வந்துடும். உங்களுக்கு இருக்கிற பணத்தை தொலைச்சிருவீங்க. கடகராசி நேயர்கள் கவனமாக இருங்க. ஏன்னா கடந்த ஆண்டெல்லாம் பாருங்கள், புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் அதிகப்படியான பாதிப்பில் இருந்தீங்க. சரிங்களா, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பாதிப்பு நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் 3 நட்சத்திரக்காரமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களே கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா, அதனால் புதிய முதலீடுகள் வேண்டாம். அடுத்தவங்ககிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க. எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். கவனமாக போங்க, கவனமாக வாங்க. பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. மன ரீதியான பாதிப்பு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. டிப்ரெஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு தான் இந்த 2024. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா, ஏப்ரல் கடைசி பதிக்கு அப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பயன்படுத்திக்கிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கவனமாக இருக்கக்கூடிய அந்த ராசியில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய நம்ம ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்குதுங்க. கும்பராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஜென்ம சனி போயிட்டுருக்குது. கும்பராசிக்காரங்க படாத பாடு பட்டுருக்கீங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்ருக்கீங்க. பிரச்சனை 1-2 பிரச்சனைலாம் உங்களுக்கு இல்லை, தொடர்ந்து பிரச்சனை. எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கே போனாலுமே பிரச்சனைங்க. வாயை திறந்தாலே பிரச்சனை. உங்களுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்கள், அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க. உச்சக்கட்ட பாதிப்பில் இருந்தீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. இப்போ சதய நட்சத்திரக்காரங்களும் பாதிப்பில் இருக்கீங்க. சரிங்களா, அடுத்தது இந்த வருடம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் கவனமாக இருங்க. சரிங்களா, அவிட்டம் சதயம் புனர்பூசம், அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி. சரிங்களா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருங்க. புனர்பூசம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மிதுன ராசியில் வரும். நம்ம பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். சரிங்களா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அஷ்டம சனியில் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி கடகராசிலும் உங்களுக்கு புனர்பூசம் வரும். அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரமும் இந்த வருடம் பாதிக்கப்பட போகிறீங்க. ஏன்னா அவங்க அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க. அதனால் ஜென்ம சனி கும்பராசிக்காரங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. ஒரு குலுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால் யாரையும் நம்பாதீங்க, யார் பேச்சும் கேட்காதீங்க. முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் யோசிச்சு முடிவெடுங்க. பணத்தை முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லது. 10 ரூபா பணத்தை கூட நான் 100 ரூபாயை மாற்றி தரேன், 1000 ரூபா கூட நான் 10,000 ரூபா மாற்றி தரேன், 10,000 ரூபா கூட நான் 1 லட்ச ரூபா மாற்றி தரேன்னு வருவாங்க. அவங்கள நம்பி ஏமாற வேண்டாம். அவங்க தான் உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். உங்களை கவுத்தி விட்டுருவாங்க. சரிங்களா, ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ண வைப்பாங்க. கும்பராசி நேயர்கள் கவனமாக இருந்துக்குங்க. இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டு தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ல் ராகு பகவான் இருக்கார், 8ல் வந்து கேது இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும், நல்லது நடக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஆரம்ப பகுதியெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தரக்கூடிய ஆண்டு தான். கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களை சோதித்து பார்ப்பார், உடல் உபாதைகள் கொடுப்பாரு, வியாதிகளை கொடுப்பாரு. கடன் தொல்லையில் இருக்கீங்க, இக்கட்டான சொல்லின்னு இருக்கீங்க. கடன் கழுத்தை நெரிக்குதுங்க சார், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது, எங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு, பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டுருக்குது, ஏன்டா வாழ்கிறோன்ட்டுருக்கு, உடம்புல உயிரை தவிர எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம், இழக்கக்கூடாதில் இழந்துட்டோம் நிறைய கும்பராசிக்காரங்க சொன்னீங்க. மெயினாக அவிட்ட நட்சத்திரக்காரங்க, சத்திய நட்சத்திரக்காரங்க. அதனால் கவனமாக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வான முனீஸ்வரன், ஐயனார், கருப்பசாமி போன்ற தெய்வங்கள், விநாயகர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சரிங்களா, தெய்வ வழிபாடு எதுக்கு பண்ணுறோன்னா வரக்கூடிய பிரச்சனையை நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம். சரிங்களா, பார்த்துக்குறோம். வரக்கூடிய பிரச்சனை நம்ம வந்து அது எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். மழை வருது, மழையை நிறுத்த முடியாது, கொடையை பிடிச்சிக்கிறோம். சரிங்களா, இதுதான் பரிகாரங்கிறது. சரிங்களா, அதனால் இறை வழிபாடு பண்ணுங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், தியானம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லதுங்க. முதலீடுங்கிற பேரில் சொந்த தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. சரிங்களா, கணவன் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்ட்டையும் எதுவும் பேசாதீங்க, அமைதியாக போங்க. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் போயிட்டுருக்குது. நெகட்டிவான நேரம் போகும்போது நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. அதனால் இந்த 2 ராசிக்காரங்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. நாங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.